Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about class 9 chapter 15 improvement in food resources part 2 video. So நம்ம part 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 15.1 improvement in crop yields பார்த்தோம். So now we will move with 15.1.2 crop production management. Okay, next we will see with 15.1.2 crop production management. In India, as in many other agricultural based countries, farming ranges from small to very large farms. Different farmers thus have more or less land, money and access to information and technologies. In short, it is the money or financial condition that allow farmers to take up different farming practices and agriculture technologies. There is a correlation between higher input and yields. Thus, farmers' purchasing capacity for inputs decides cropping system and production practices. Therefore, production practices can be at different levels. They include no-cost production, low-cost production and high-cost production practices. ஸோ எல்லா ஃபார்மர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் லேண்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா, ஒருத்தவங்க கிட்டே வந்து 5 acres இருக்கலாம், ஒருத்தவங்க கிட்டே வந்து 50 acres இருக்கலாம், ஒருத்தவங்க கிட்டே வந்து 2 acres இருக்கலாம். அவங்கவுங்க ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ராப்ஸை வந்து வாங்குவாங்க, தென் வந்து க்ராப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்சது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, க்ராப்பை வந்து வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க, 3 லெவல்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நோ காஸ்ட் ப்ரொடக்ஷன், தென் லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன், தென் ஹை காஸ்ட் ப்ரொடக்ஷன், 3ஆக பிரிக்கிறாங்க. Then nutrient management. Just as we need food for development, growth and well-being, plants also require nutrients for growth. Nutrients are supplied to plants by air, water and soil. There are 16 nutrients which are essential for plants. Air supplies carbon and oxygen. Hydrogen comes from water and oil supplies the other 13 nutrients to the plants. ஸோ நம்மளோட பாடி டெவலப்மெண்ட்க்கு நமக்கு எப்படி வந்து நியூட்ரியன்ஸ் வேணுமோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சிக்கும் என்ன பண்ணும், க்ரோத்துக்கும் வந்து கண்டிப்பாக நியூட்ரியன்ஸ் வேணும். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் பிளான்ட்ஸ்க்கு நியூட்ரியன்ஸ் வந்து யார் சப்ளை பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர், வாட்டர், தென் சாயில், இவங்க 3 பேர் தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஒரு பிளான்ட் வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது 16 நியூட்ரியன்ஸ் வந்து தேவைன்றாங்க. 16 நியூட்ரியன்ஸ் வந்து இட் நீட் 16 நியூட்ரியன்ஸ் டு டெவலப். ஸோ ஏர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனையும் ஆக்சிஜனையும் வந்து சப்ளை பண்ணும். ஏரில் வந்து என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணிடுவாங்க ஒரு காற்று. தென் ஹைட்ரஜன் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த வாட்டர், தே வில் கெட் ஃப்ரம் த வாட்டர். தென் சாயில் வந்து என்னத்தை சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதர் 30 நியூட்ரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ ஏர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனையும் ஆக்சிஜனையும் வந்து சப்ளை பண்ணிடுறாங்க. தென் வந்து வாட்டர்லேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து கிடைக்குது. தென் வந்து சாயில் வந்து என்ன சப்ளை பண்ணுறாங்கன்னா அதர் 13 நியூட்ரியன்ஸை வந்து அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. Among the 30 nutrients, 6 are required in large quantities and therefore called macronutrients. The other 7 nutrients are used by plants in small quantities. They are called micronutrients. So அந்த 30 nutrients plants வந்து சப்ளை பண்ணணும்ல, அதை வந்து என்னவா பிரிச்சுக்கிறாங்க, அவங்க 7ஆகவும் 6ஆகவும் பிரிச்சுக்கிறாங்க. 6 அந்த பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த 6 நியூட்ரியன்ஸ் வந்து என்னது அதிகமாக அதுக்கு தேவை. ஓகேவா, லார்ஜ் குவான்டிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னும். தென் வந்து அதர் 6 போயிடுச்சா, தென் வந்து என்னது ரிமைனிங் 7 இருக்குல்ல, அந்த 7 நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளான்ட்ஸ் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறாங்க. டேபிள் 15.1 நியூட்ரியன்ஸ் சப்ளைட் பை ஏர், வாட்டர் அண்ட் சாயில். என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் வந்து ஏர், வாட்டர், சாயில் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏர் வந்து என்ன சப்ளை பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தா கார்பனும் ஆக்சிஜனும். தென் வாட்டர் வந்து என்ன சப்ளை பண்ணுறாங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், ரைட். தென் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து என்ன சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடியது தான் என்னது, மேக்ரோ நியூட்ரியன்ஸ். தென் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக எடுத்துக்கிறது தான் என்னது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அவங்க என்னென்ன அதிகமாக எடுத்துப்பாங்க, தட் மீன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன், பாஸ்போரஸ், பொட்டாசியம், கால்சியம், மேக்னீசியம், சல்ஃபர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடியது. தென் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன், மேங்கனீஸ், போரான், ஜிங்க், காப்பர், மாலிப்டனம், குளோரைட், இதெல்லாம் வந்து என்னது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அவங்க ஸ்மால் குவான்டிட்டியாக எடுத்துப்பாங்க.
Deficiency of these nutrients affect the psychological process in plants, including reproduction, growth, and susceptibility to diseases. This to increase the yield, the soil can be enriched by supplying these nutrients in the form of manure and fertilizer. So இந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குல்ல சாயிலில் வந்து இந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து கிடைக்காம போச்சு அப்படின்னா என்ன நடக்குமா, கண்டிப்பாக வந்து அங்கே டிசீஸ் வரதுக்கான க்ரோத் அஃபெக்ட் பண்ணும், ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணும், தென் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நம்மளோட ஈல்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, தட் மீன்ஸ் நம்மளோட அவுட்புட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சாயிலுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து சப்ளை பண்ணணும். ஒன்று மேன்யூராக சப்ளை பண்ணணும், ஆர் அதர்வைஸ் ஃபர்டிலைசராக வந்து சப்ளை பண்ணணும். ஸோ மேன்யூர்னால் தெரியும் நமக்கு நேச்சுரல், ஓகே, நேச்சுரலாக கிடைக்கிற உரம், தட் மீன்ஸ் கவுடங்கு, அதெல்லாம் தான் வந்து என்னது மேன்யூர். ஃபர்டிலைசர்னால் என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லிங்க, நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது. Then manure. Yeah, manure contains large quantities of organic matter and also supplies small quantities of nutrients to soil. Manure is prepared by decomposition of animal excreta and plant waste. Manure helps in enriching soil with nutrients and organic matter and increasing soil fertility. So manure வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா large quantities of organic matter இருக்குது, அதிகமான ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். தென் வந்து என்ன பண்ணோம், இது வந்து என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸ் சாயிலுக்கு வந்து ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான் வந்து கொடுக்கும். ஸோ மேன்யூர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் எக்ஸ்க்ரீட் டீப் கம்போஸ் ஆகிறதுனால தென் பிளான்ட்டோட வேஸ்டாலே தான் என்னது இந்த நமக்கு வந்து மேன்யூர் வந்து கிடைக்குது. தென் manure helps in enriching soil and nutrients and organic matter and increasing soil fertility. சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், தென் வந்து சாயில் வந்து என்ரிச் பண்ணுது, தென் வந்து என்னது நாங்கள் நியூட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுது. The bulk of organic matter in manure helps in improving the soil structure. This involves increasing the water holding capacity in the sandy soils. In clayey soil, the large quantities of organic matter helps in drainage and avoid in the water logging. ஸோ ஒரு சாண்டி சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும், வாட்டரை வந்து தக்க வச்சுக்கும் சாண்டி சாயிலாக இருந்தால். தென் இதே வந்து அது வந்து சாயில் வந்து கிளேயி சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்கானிக் தண்ணி தேங்காயத்தை வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா, தண்ணி வாட்டர் லாகிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இன் யூஸிங் மேன்யூர் வி யூஸ் பயாலஜிக்கல் வேஸ்ட் மெட்டீரியல் விச் இஸ் த அட்வான்டேஜஸ் இன் ப்ரொடக்டிங் அவர் என்விரான்மெண்ட் ஃப்ரம் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர். ஸோ நம்ம மேன்யூர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால ரொம்ப 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 ஒரு பெரிய அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதா, ஓகே, நம்மளோட சாயிலை வந்து ப்ரொடக்ட் பண்ணதா, அதிகமான ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணாமல் நம்ம லேண்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது என்னது இந்த மேன்யூரில் இருக்க ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் பயாலஜிக்கல் வேஸ்ட் மெட்டீரியல் இஸ் ஆல்சோ எ வே ஆஃப் ரீசைக்ளிங் ஃபார்ம் வேஸ்ட், ஓகேவா. நம்ம பயாலஜிக்கல் மேட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்னது அது ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ் மாதிரி தான். பேஸ்ட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் யூஸ்ட், மேன்யூர் கேன் பி கிளாசிஃபைடு as compost and vermicompost and green manure, ஓகேவா. ஸோ இந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலில் நம்ம என்னவா மேன்யூர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 kinds கிளாஸிஃபை பண்ணுறோம். The one is compost and vermicompost and other one is green manure. The process in which farm-based material like livestock excreta, that means cow dung, vegetable waste, animal refuse, domestic waste, sewage waste, straw, eradicated seeds, it is decomposed in pit known as composting. The compost is rich in organic matter and nutrients. Compost is also prepared by using earthworms to hasten the process of decomposition of plant and animal refuse. This is called vermicompost. So composting வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பல்ல மாதிரி தோண்டி ஒரு பிட் மாதிரி தோண்டி என்ன பண்ணுறோம் அதில் வச்சுருக்கோம்ல, அதான் வந்து என்னது கம்போஸ்டிங். அந்த கம்போஸ்டிங்கை அந்த கம்போஸ்ட் என்னது ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்கும், தென் வந்து ஆர்கானிக் மேட்டரும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எர்த்வார்ம் போட்டு இன்னும் வந்து டீகம்போஸ் பண்ணுறோம்ல, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க வெர்மி கம்போஸ்ட், ஓகேவா. ஸோ கம்போஸ்டிங் வந்து என்ன அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணி அந்த வேஸ்டஸ்லாம் வந்து அனிமல் வேஸ்ட்டு, தென் வந்து கவ் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட்டு, தென் வந்து வெஜிடபிள் வேஸ்ட், இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு பிட்டில் ஸ்டோர் பண்ணுறது வந்து என்னது கம்போஸ்டிங். ஸோ அந்த கம்போஸ்ட் ஆனது இருக்குள்ள அதில் வந்து எர்த்வார்ம்ஸ் போட்டு நம்ம இன்னும் டீகம்போஸ் பண்ண வைக்கிறோம்ல, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் வெர்மி கம்போஸ்ட். தென் க்ரீன் மேன்யூர்.
Prior to the sowing of the crop seeds, some plants like sunhen, deer are grown and then mulched by plowing them into the soil. These green plants thus turn into green manure, which helps in enriching the soil in nitrogen and phosphorus. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் போடுறோம், செகண்டும் ரைஸ் போடுறோம் அப்படின்னா அந்த சாயிலில் வந்து தேவையான சக்தி வந்து என்ன, தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெறும் சும்மா க்ரீன் மேன்யூஸ் என்ன நார்மல் மேன்யூர் என்ன போட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த க்ரீன் பிளான்ஸை வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ரீன் மேன்யூஸாக வந்து டேர்ன் ஆகும். அந்த சாயிலை வந்து இன்னும் என்ன பண்ணால் என்ரிச் பண்ண நியூட்ரியன்ஸ் வச்சு. தென் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்ட் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். Fertilizers are supplied with hydrogen, phosphorus and potassium. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுதான். ஸோ அதில் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும், பாஸ்போரஸ் இருக்கும், தென் பொட்டாசியம் இருக்கும். They are used to ensure good vegetative growth, leaves, branches and flowers, giving rise to healthy plants. Fertilizers are a factor in the higher yield of high cost farming. So fertilizers should be applied carefully in terms of proper dose, time and observing pre- and post-utilize application of precautions from their complete utilization. For example, sometimes fertilizers get washed away due to excessive irrigation and are not fully absorbed by the plants. This excess fertilizer then leads to water pollution. ஸோ நம்ம ஃபர்டிலைசர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும்னா, அதிகமான என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்போரஸ் அண்ட் பொட்டாசியம் தான் இருக்கும். தட் ஆர் கால்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகேவா, அதெல்லாம் தான் வந்து இந்த ஃபர்டிலைசரில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபர்டிலைசர் போடும்போது என்னென்னா நிறைய ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஹையர் ஈல்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஃபார்மர்ஸ்க்கு. தென் அந்த ஃபர்டிலைசரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ப்ராப்பர் டோஸில் வந்து யூஸ் பண்ணணும், தென் வந்து ப்ராப்பர் டைமிங்கில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணும்போது அதுக்கான தேவையான ப்ரிகாஷன்ஸையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபர்டிலைசர் வந்து ஸோ இந்த வாஷர் தண்ணியில் போகுது அப்படின்னா அது என்ன ஆகும், இட் காசஸ் வாட்டர் பொல்யூஷன் டூ. ஓகேவா, சாயிலுக்கு இல்லாமல் வாட்டருக்கும் வந்து என்னது வாட்டர் பொல்யூஷனும் வந்து காசாகும். Short-term benefits of using fertilizer and long-term benefits of using manure for obtaining soil fertility have to be considered while aiming for optimum yields in the crop production. இப்போ நம்ம ஒரு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸாக வந்து கிடைக்கும். இதே வந்து மேன்யூர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வி வில் கெட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். ஓகேவா, ரெண்டுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தென் வந்து என்னது க்ராப்புக்கு வந்து என்னது அதிகமான ஈல்டு கொடுக்கறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் அ ஃபார்மிங் சிஸ்டம் வித் மினிமல் ஆர் நோ யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆஸ் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு இருக்கும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னே இருக்குது. அதில் வந்து என்னென்னா கெமிக்கல்ஸே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜீரோ கெமிக்கல்ஸாக. ஸோ அவங்க என்னெல்லாம் ஜீரோ கெமிக்கல்ஸ், தென் ஹெர்பிசைட்ஸ், தென் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, தென் வந்து ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வித் அ மேக்ஸிமம் இன்புட் ஆஃப் ஆர்கானிக் மேன்யூஸ், ரீசைக்கிள்டு ஃபார்ம் பேஸ், ஸ்ட்ரா அண்ட் லைவ் ஸ்டாக் எக்ஸ்க்ரீட்டா. ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. So, use of bioagents such as culture of blue-green algae in the preparation of biofertilizer, neem leaves or turmeric. நம்ம வந்து ஒரு தானியங்களை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீவ்ஸ், க்ரீன் நீம் லீவ்ஸோ இல்லை வேப்ப இலைகளோ இல்லை மஞ்சளோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க போட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஏன் வந்து அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பூச்சி வைக்காமல் இருக்கோ இல்லை எறும்பு வராமல் இருக்கிறதுக்கோ என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிகிட்ருக்காங்க. So they are used as a biopesticide. With healthy cropping system, mixed cropping, intercropping and crop rotations are discussed below. These cropping systems are beneficial in insect, pest and weed control besides providing nutrients. Then the next one is irrigation. Most agriculture in India is rain fed. That is, the success of crops in most area is depend on timely monsoon and sufficient rainfall spread through most of the growing season. Hence, poor monsoon cause crop failure.
ensuring that the crop get water at the right stages during their growing season and can increase the expected yields of any crop. ஸோ நம்ம இந்தியா வந்து ரெயின் ஃபென்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து அதனால தான் வந்து க்ராப்ஸ் வந்து நிறைய ஏரியாஸில் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு க்ராப் வந்து இந்த டைமில் வளருனா அதுக்கு தேவையான தண்ணி இருக்குமா, தென் வந்து இந்த க்ராப் வளர்கிறதுக்கான தண்ணி இப்போ போதுமா, தென் வந்து இந்த க்ராப்பை வந்து எப்போ வந்து போடலாம், இந்த க்ராப்புக்கு வந்து அதிகமான தண்ணி வேணுமா இல்லை கம்மியான தண்ணி வேணுமா அப்படின்றத அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான டைம் பார்த்துட்டு போடணும் அப்படின்றாங்க. ஸோ தட் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can get more yields. Therefore, many measures are used to bring more and more agricultural land under irrigation. Droughts occur because of scarcity or irregular distribution of rains. ஏன் வந்து நமக்கு வறட்சி வருது, டிராஃப்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை வந்து அங்கே வந்து என்னது ரெயின் வந்து வராமல் இருந்திருக்கலாம், மழை பெய்யாமல் இருந்திருக்கலாம். Drought poses a threat to rain-fed farming areas where farmers don't use irrigation for crop production and depends only on rain. Light soils have less water retention capacity. இதே வந்து லைட் சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சாயிலுக்கு வந்து என்னது வாட்டர் ரீட்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருந்திருக்கும். இன் ஏரியாஸ் வித் லைட் சாயில் crops get adversely affected by drought condition. Scientists have developed some crop varieties which can tolerate drought condition. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு ஏரியாவில் வந்து லைட் சாயில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்னது கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து அதால் வந்து வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாவ் டெவலப்ட் சம் க்ராப் வெரைட்டிஸ், ஒரு சில க்ராப் வெரைட்டிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னது டிராஃப்ட், இந்த வறட்சியான கண்டிஷன்லையும் அது என்ன பண்ணுமா தன்னை வந்து அதை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா ஹேஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹை varied climate. Under such conditions, several different kinds of irrigation systems are adapted to supply water to agricultural lands depending on the kinds of water resource available. These include wells, canals, rivers and tanks. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன வாட்டர் ரிசோர்ஸஸ்லாம் மோஸ்ட்டாக நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஸ் இருக்கும், கேனல்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, டேங்க்ஸ் இருக்குது. ஒரு ஊர்னாலே என்ன இருக்காங்க, ரிவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தென் ஒரு நிலத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கிணறை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலிமா அவங்க என்ன பண்ணிக்கலாம், வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். Wells na கிணறு. There are two types of wells, namely dug well and tube well. In a dug well, water is collected from water and bearing strata. Tube wells can tap water from the deeper strata. From these wells, water is lifted by pumps for irrigation. Okay, two kinds of wells இருக்கு. ஒன்று வந்து என்னது டக் வெல், another one is tube well. Okay, டக் வெல்னா என்ன அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கல்ல, அதான் வந்து டக் வெல். தட் மீன்ஸ் என்னென்னா நம்ம கயிறு கட்டி தண்ணி தூக்குவாங்கல்ல, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. தென் டியூப்வெல்னா வந்து என்ன அப்படின்னா இப்போ மோட்ரு வச்சு அவங்களே தண்ணி வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா மோட்ரு வச்சு தண்ணி மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து. Next we will see with canals. This is usually an elaborate and extensive irrigation system. In this system, canals receive water from one or more reservoirs or from rivers. The main canal is divided into branch canals having further distribution to irrigate fields. ஸோ இந்த கேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இரிகேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கேனல்ஸ்க்கு எங்கே இந்த வாட்டர் வரும் அப்படின்னா மற்ற ரிசர்வேர்ஸ்லேருந்து லைக் வந்து ரிவர்லேருந்து வரலாம், அதுலேருந்து மற்றதுலேருந்து தான் வருது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இரிகேஷன் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறோம், நம்மளோட விவசாய நிலத்துக்கு வந்து எடுத்துக்கிறோம். Then river lift system. In areas where canals flow is insufficient or irregular due to inadequate reservoir release. To release the lift system is more rational. Water is directly drawn from the rivers for supplementing irrigation in areas close to rivers. ஸோ எங்கே வந்து ரிவர் கிட்ட வந்து எங்கே நிலம் இருக்கோ, விவசாய நிலம் எங்கே வந்து ரிவர்ஸ் கிட்ட இருக்கோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாகவே என்ன பண்ணுவாங்க, இந்த ரிவர்லேருந்து லேண்டுக்கு வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. Next, tanks. These are small storage reservoirs which intercept and store the runoff of smaller catchment areas. ஸோ டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ். ஓகே, ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, லைக் ரிவர்ஸில் இருக்க மாதிரியோ இல்லை வந்து கேனல்ஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரியோ பண்ண முடியாது. ஸோ கம்மியாக தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க.
Fresh initiatives for increasing the water available for agriculture include rainwater harvesting and watershed management. This involves building small check dams which lead to an increase in groundwater level. The check dams stop the rainwater from flowing away and also reduce soil erosion. ஸோ ரெயின் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், தண்ணி அதாவது மழை நீரை வந்து சேகரிப்பு, தென் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இல்லை ஒரு ஸ்மால் டேம்ஸ் மாதிரி கட்டி அங்கே வந்து என்ன பண்ணலாம், நம்ம கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சாயில் எரோஷன்லாம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Cropping patterns, different ways of growing crops can be used to give maximum benefit. Mixed cropping is growing 2 or more crops simultaneously on the same piece of land. For example, wheat plus gram or wheat plus mustard or groundnut plus sunflower. This reduces risk and gives some insurance against failure of one of these crops. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or more crops, அதாவது ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே க்ராப்ஸை என்ன பண்ணாங்க ஒரே டைமில் ஒரே லேண்டில் வந்து போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அதான் வந்து மிக்ஸ்டு க்ராப்ஸ். ஸோ என்னென்ன க்ராப்ஸ்லாம் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு, கிராமு, தென் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வீட்டு, மஸ்டர்டு அதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறோன்றாங்க. தென் வந்து என்னென்னா ஃபெயிலியர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபெயிலியரும் வந்து என்ன பண்ணுறாங்க ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் இன்டர்க்ராப்பிங் இஸ் க்ரோயிங் 2 or more crops simultaneously on the same field in a definite pattern. ஸோ இன்டர்க்ராப்பிங் வந்து என்ன அப்படின்னா ஒரே 2 or more crops, ஓகே 2 இல்லை 3 crops வந்து என்னென்னா ஒரே ஃபீல்டில் வளர்றது தான். A few rows of one alternate with a few rows of second crop. For example, soybean plus maize or finger millet plus cowpea. The crops are selected such that their nutrient requirements are different. This ensures maximum utilization of the nutrients supplied and also pest and disease, and also prevents from pest and disease from spreading to all the plants. This belongs to one crop in a field. This way both crops can give better returns. ஸோ இந்த மாதிரி இன்டர்க்ராப்பிங் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா ஒரு லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஃப்ளவரோ, அனதர் லைனில் வந்து என்ன வேறு ஏதாவது லென்டின்ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் போடலாம். ஸோ 2 க்ராப்புக்கே வந்து தேவையான நியூட்ரியன்ஸ் போய் ரெண்டுமே வந்து என்ன நல்லா வளரும் அப்படின்றாங்க. The growing of different crops on a piece of land in a pre-planned succession is known as a crop rotation. Depending upon the duration, crop rotation is done for different crop combinations. The availability of moisture and irrigation facilitates decides the choice of the crop to be cultivated one after the harvest. If crop rotation is done properly, then 2 or 3 crops can be grown in a year with good harvest. So different crops வந்து என்னன்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் வளர வைக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா crop rotation சொல்கிறாங்க. இந்த crop rotation வந்து என்னென்னா நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா ஸோ தட் நம்மளுக்கு வந்து என்ன 1 இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் ஹார்வெஸ்ட் வந்து என்ன 2 or 3 crops கிடைக்கும் அப்படின்றாங்க. தென் crop production management. Field crops are infested by a large number of weeds, insect pests and diseases. If weeds and pests are not controlled at the appropriate time, then they can damage the crop so much that most of the crop is lost. ஸோ நம்மளோட ஃபீல்டு க்ராப்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வீட்ஸோ, இன்செக்ட், பெஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான டைமில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய க்ராப்ஸ், தட் மீன்ஸ் ரைஸ் போடுறோமோ இல்லை வீட் போடுறோமோ இல்லை பேடி போடுறோமோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த வீட்ஸும் பெஸ்ட்டும் வந்து என்ன பண்ணும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வீட்ஸ் அப்படின்னா என்னென்னா தேவையில்லாத செடிகள், ரோஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 to 5 kinds of ரோஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து தேவையில்லாத ஒரு புல் வளர்த்தோ இல்லை தேவையில்லாமல் ஒரு செடி வளர்த்தோ அதுதான் வந்து என்னது வீட்ஸ். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிளான்ட்டுக்கு போடுற நியூட்ரியன்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அதெல்லாம் வந்து நல்லா செழிப்பாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது செழிப்பாக வளர்த்துல நமக்கு என்ன யூஸ், எந்த யூஸுமே இல்லை, ஓகேவா. ஸோ நம்ம பிளான்ட் வந்து என்னது நல்லா வளரணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பரான டைமில் வந்து அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணணும். தென் வந்து என்ன பண்ணணும்னா இன்செக்ட்ஸை வந்து கொல்லணும். For example, xanthium, parthenium, Cyprinus rotundus, they compete for food, space and light. Weeds take up nutrients and reduce the growth of the crop. Therefore, removal of weeds from cultivated fields during the early stages of crop growth is essential
for a good harvest. ஸோ இந்த வீட்ஸ்லாம் இருக்கல தேவையில்லாத செடிகள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளான்ட்ஸ்க்கு போடுற நியூட்ரியன்ஸை வந்து என்ன பண்ணிக்கோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. ஸோ அது வந்து என்ன பண்ணும், நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட க்ராப் வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக நல்லா ஒரு வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், இந்த தேவையில்லாத வீட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல குட் ஹார்வெஸ்ட் வந்து எடுக்க முடியும். Generally, insect pests attack the plants in 3 ways. 1, they cut the root, stem and leaf. These 2, they suck the cell sap from various parts of the plant. And 3, they bore into stem and fruits. They thus affect the health of the crop and reduce yields. ஸோ நம்ம இன்செக்ட் பெஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ராப்போட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. தென் நம்மளோட ஈல்டு வந்து என்ன ஆகுது, ரொம்ப ரெடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. Diseases in plants are caused by pathogens such as bacteria, fungi and viruses. These pathogens can be present in and transmitted through soil, water and air. Weeds, insects and disease can be controlled by various methods. So plants like a disease பிளான்ஸ்க்கு வந்து என்ன, பிளான்ஸ்க்கு வந்து டிசீஸை யார் காஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கனாலே என்னது, பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, ரைட்? ஸோ இந்த பேத்தோஜன்ஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில், வாட்டர், ஏர் மூலியமாக தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து வருது. So weeds, insects and diseases can be controlled by various methods. One of the most commonly used method is the use of pesticides, which include herbicides, insecticides and fungicides. இந்த weeds அத தேவையில்லாத செடி, then insects, then disease இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா நிறைய மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒன் ஆஃப் த மெயின் மெத்தட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா பெஸ்டிசைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹெர்பிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து வராமல் தடுக்கலாம். These chemicals are sprayed on crop plants are used for treating the seeds and soil. ஸோ அந்த பிளான்ஸ் மூலமா பிளான்ஸ் மேலே தெளிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சீட்ஸ்லேயும் சாயில்லையும் வந்து என்ன பண்ணலாம், அது போடலாம். However, excessive use of these chemicals created problems since they can be poisonous to many plant and animal species, cause environmental pollution. ஸோ வந்து என்ன, எல்லாமே எது யூஸ் பண்ணாலுமே என்னது ஒரு அளவு தானே, அளவுக்கு மீறினாலும் எல்லாமே ஆபத்து தானே. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ஸ்க்கு அது வந்து பாய்சனாக மாறலாம். அப்படி இல்லையா என்னது நம்மளோட என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வரதுக்கு chances இருக்குன்றாங்க. Weed control method also include mechanical removal. Preventing methods such as proper seed bed preparation, timely sowing of crops, intercropping and crop rotation also help in weed control. Some of the preventive measures against pests are the use of the resistant variants and summer plowing, in which fields are plowed deep in summers to destroy the weeds and pests. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட் கண்ட்ரோல் வந்து என்னென்னா மெக்கானிக்கல் மெத்தட்லேயே வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. சச்சோஸ் என்னென்னா ஒரு ப்ராப்பரான பெட் ப்ரிப்பரேஷன், அதாவது சாயில் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு வந்து அந்த க்ராப்ஸை வந்து போடுறது. தென் இன்டர்க்ராப்பிங் மெத்தடில் பண்ணுறது. இன்டர்க்ராப்பிங்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு லைன் ஃபுல்லாக மெய்ஸ் போட்டோம் அப்படின்னா அடுத்த லைன் ஃபுல்லாக ரைஸ் போடுறது, அந்த மாதிரி க்ராப். ஓகே, இன்டர்க்ராப்பிங்னா தான். தென் வந்து என்ன, க்ராப் ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெய்ஸ் போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ரைஸ் போடுறது, இதுதான் வந்து க்ராப் ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க. வீட் மீன்ஸ் அன்வான்ட் பிளான்ட், ரைட்? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலான்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about storage of grains. இப்போ நமக்கு வந்து என்னது நல்லா வந்து வீட்ஸை ரிமூவ் பண்ணோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஈல்டு எடுத்துகிறோம். தென் அந்த ஈல்டு எங்கே வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம்? Storage losses in agriculture produce can be very high. Factors responsible for such losses are biotic, insects, rodents, fungi, mites and bacteria, and abiotic, inappropriate moisture and temperature in the place of storage. ஸோ வந்து என்ன, ஒரு ப்ராப்பராக ஒரு ஈல்டு எடுத்தாலும் அதை ஸ்டோர் பண்ணுறது என்னன்றாங்க ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் வந்து என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸ்டோர் நம்ம ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோட்டிக், ஆனால் ஒன்று ஏபயோட்டிக். பயோட்டிக்னா வந்து என்னென்னா டேரக்ட் நம்மளுக்கு இன்செக்ட்ஸு, ரோடன்ஸு, தென் வந்து ஃபங்கை, பாக்டீரியா அது மூலிமா வந்து நம்மளோட க்ராப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபயோட்டிக்னா வந்து என்ன அப்படின்னா மாய்ஸ்சர், ஈரப்பதம் இருக்கிறதுனால, தென் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆகிறதுனால, அதனால வந்து வரது. These factors cause degradation in quality, loss in weight, poor germinability.
ஃபேக்டர்ஸ்லாம் வந்து வரதுனால நம்ம க்ராப் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடுது. அடுத்த டைம் சோ பண்ணுறதுக்கு ஜெர்மினேட் புவர் ஜெர்மினேஷன் ஆகுது. ஸோ ஒரு 5 சீட்ஸ் போடுறோன்னா அங்கே 5 பிளான்ட்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட். இல்லை அங்கே வந்து 5 சீட்ஸ் போட்டிருக்கோம், அங்கே ஒரு பிளான்ட்டு தான் வருது, மீதி 4 சீடும் வந்து வரல அப்படின்னும் போது அது வந்து நமக்கு லாஸ் தான். ஓகே, தென் வந்து டிஸ்கலரேஷன், தென் வந்து ஆல் ஈடிங், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லோ ஆகிடும். நம்மளோட க்ராப் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி கண்ட்ரோல் பை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் பை சிஸ்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேர் ஹவுஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ராப்ஸை வந்து நம்ம பத்திரமா ஸ்டோர் பண்ணுறது மூலிமா தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுன்றாங்க. ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆர் யூஸ்ட் பிஃபோர் கிரெயின்ஸ் அண்ட் are stored for future use. So they include strict cleaning of the produce before storage, proper drying of the produce first in sunlight and then in shade, and fumigation using chemicals that kill pests. ஸோ இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ண போகிற அந்த பிளேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. தென் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் அந்த க்ராப்ஸ் வந்து என்ன பண்ணணும், சன்லைட்டில் ட்ரை பண்ண வச்சிடணும். தென் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நிழலில், தட் மீன்ஸ் ஷேடில் வந்து என்ன பண்ணணும், க்ராப் பண்ணணுன்றாங்க. தென் வந்து இந்த இன்செக்ட்ஸை வந்து கில் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து பெஸ்ட்டு இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறதும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஓகே children, I think we have completed 15.1. So we'll see the 15.2, that means animal husbandry in next video. That means part 3 video, okay va. If you have any doubt in this part, you can ask me on the comment box. I'll meet you guys on the next video, that means animal husbandry part 3 video. Until then, bye bye from Priyadarshini.